ஹலோ எவ்ரிவன், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஃபுல் டே ஸ்கூல் உண்டு, ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் உண்டு. அப்படிங்கிறதுனால மார்னிங் எனக்கு 5 o'clock டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பவும் போல் என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு 6 o'clock. ஆனால் இந்த சாட்டர்டே ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அப்படின்னா என் மைண்டில் நைட்டே செட் ஆகிக்கும். நாளைக்கு வந்து டிஃபன் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நைட்டே செட் ஆயிரும். காலையில் எழுந்திரிச்சு அப்படி தான் சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சிட்டேன், குருமா வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். 8 o'clock திடீர்னு பிளானை ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். சப்பாத்தி மாவு தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர்நூன் டைம் இருந்தது அப்படின்னா வந்துடுவாங்க. ரொம்ப ஒர்க்காக இருந்தது அப்படின்னா வரமாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், இது எதுக்கு நம்மளுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி. எவ்ரி சாட்டர்டே வந்து இப்படி தான் எனக்கு நடக்குங்க. சாட்டர்டே குழந்தைங்க வந்து 9 o'clock தான் கேட்டுக்குள்ளேயே என்ட்ராவாங்க. இந்த மாதிரி நீங்களும் இப்படி பண்ணுறீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் புட்டுத்தவரம் தான் பண்ணியிருந்தேன். இந்த வாழைக்காய் புட்டுத்தவரம் எப்படி பண்ணணுன்னா, 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் எதுவும் ரிமூவ் பண்ணாமல் குக்கரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வந்து ஒரு ½ பாயில் இருந்தால் போதும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வாழைக்காய் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம கேரட் சீவுவோம் இல்லையா, அதில் வச்சு நல்லா சீவி எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து, ஜீரகம், வரமிளகா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காயும் அது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. வாழைக்காய் கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சோண்டு காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு தேங்காவும் ஒரு பல்லு பூண்டையும் நல்லா தண்ணி ஊற்றாமல் குறப்பாக அரைச்சி அது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்குங்க. காரக்குழம்பு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி புளி ஊற்றி வைப்போம் இல்லையா, கொஞ்சம் காரசாரமாக, அந்த குழம்புக்கெலாம் வந்து சைடிஷ்க்கு இது சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் பண்ணலான்ட்டு எடுத்தேன். இதுக்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு அப்படியே வச்சுட்டு கோதுமை தோசை ஊற்றி சட்னி வச்சு முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோதோட அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.